வீட்டில் பணம் பெருகுவதற்கு வைக்க வேண்டிய செடி என்றாலே நினைவுக்கு வருவது மணி பிளான்ட் செடிதான். ஆனால் இந்த செடி மட்டுமில்லை, பணத்தை ஈர்க்கக்கூடிய செடிகள் நிறைய இருக்கிறது. அவற்றை பற்றி நம்முடைய பொதுநலம் சேனல் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த செடிகளில் உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்குன்னு சொல்லுங்க. நெல்லிக்காய் மரம் வீட்டில் இருந்தால் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. இந்த மரமானது லட்சுமி கடாட்சம் நிறைந்த மரமாக இருக்கும். இதனை வளர்த்தால் பண வரவு அதிகரிக்கும். இதனை வீட்டிற்கு முன்னாடி கிழக்கு திசை பார்த்தவாறு வைக்க வேண்டும். மகாலட்சுமியின் அம்சமாக துளசி செடி இருக்கிறது. இதனை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும். துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றினால் பண வரவில் இருக்கும் சிக்கல் தீரும். கற்றாழை செடி கட்டாயம் வளர்க்க வேண்டும். இதன் மூலம் கண் திருஷ்டி குறையும், பணவரவு அதிகரிக்கும். மூங்கில் செடி வீட்டில் வளர்த்தால் பணவரவு ஆனது அதிகரிக்கும். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு ஆனது அதிகரிக்கும். இந்த செடியை வாஸ்துப்படி வளர்ப்பது முக்கியமானதாக இருக்கிறது. மூங்கில் செடியை வீட்டின் வடகிழக்கு மூலையில் வளர்க்க வேண்டும். மணி பிளான்ட் செடி வீட்டில் இருக்க வேண்டும். இதன் மூலம் பண பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இவை நேர்மறை ஆற்றலை அதிகரித்து வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை தருகிறது. இந்த செடியை வீட்டில் தென்கிழக்கு திசையில் வளர்ப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். வீட்டில் வாசனை தரக்கூடிய பூச்செடிகளை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் வாசனை இருக்கக்கூடிய இடத்தில்தான் மகாலட்சுமி இருப்பாள். அதனால் வீட்டில் மல்லி, முல்லை போன்ற வாசனை தரக்கூடிய பூச்செடிகளை வளருங்கள். இந்த வீடியோவில் கூறியுள்ள செடியில ஏதாவது ஒரு செடியை வளர்த்தால் கூட பண வரவு அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இந்த செடி இருக்கிறதான்னு சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க.